முக்கிய செய்தி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தகுதியான வேட்பாளர்களை பரிந்துரை செய்யுங்கள் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். தகுதியான வேட்பாளரை பரிந்துரை செய்யுங்கள் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு என்னென்ன தெரிவித்திருக்கிறார்? முழு விவரங்கள். வணக்கம். சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து துரிதமாக செயல்பட வேண்டும். அதே போல எஸ்ஐஆர் பணிகள் குறித்தும் மாவட்ட செயலாளர்களுடன் இன்று காணொலி காட்சி வாயிலாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது பல்வேறு விஷயங்கள் அவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக தகுதியான வேட்பாளர்களை பரிந்துரை செய்யுங்கள் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். மேலும் மாவட்ட கழக செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ஐடி விங் நிர்வாகிகள் வேகமாகவும் துரிதமாகவும் எஸ்ஐஆர் பணியை மேற்கொள்ள வேண்டும். தங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வாக்காளர் படிவம் கொடுக்கப்பட்டு விட்டதா என்று ஆய்வு செய்ய வேண்டும். யாருக்காவது படிவம் கொடுக்கப்படாமல் இருந்தால் உடனடியாக நமது BLO 2 மூலமாக BLOவை தொடர்பு கொண்டு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வாக்காளரிடம் கொடுக்கப்படும் படிவத்தை முறையாக திருப்பி பெற வேண்டும். அதை BLOவிடம் சமர்ப்பிக்க வேண்டும். வேகமாக துரிதமாக இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும். திமுகவினருடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதெல்லாம் வாக்காளர் பெருமக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் பணியை உடனே தொடங்க வேண்டும். தகுதியான சரியான வேட்பாளர்கள் பெயரை பரிந்துரை செய்யுங்கள் என்று அவர் வேண்டுகோள் எடுத்திருக்கிறார். மேலும் நமது கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் இணைந்து செயல்படுங்கள். உள்ளூர் மக்களை சந்திக்கும் பிரச்சனைகள் முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுங்கள். நமது ஆட்சியில் மக்களுக்கு செய்த சாதனையை பட்டியலிட்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு போய் சேர்க்கும் பணியில் ஈடுபடுங்கள். ஜனவரி மாதத்திற்குள்ளாக மெகா கூட்டணி இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தலைமையின் தேர்தல் வியூகத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும். 2026 அதிமுக வெற்றி பெறுவது நிச்சயமாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த கூட்டத்தின் வாயிலாக. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.